Hi everyone. Already நம்ம 3.17 complete பண்ணிட்டோம். Next இந்த வீடியோல இன்னைக்கு நான் 3.18 ஸ்டார்ட் பண்ண போறேன். So 3.18 என்ன இருக்கு அப்படினு பாத்தீங்கன்னா multiplication of matrices இல்லையா? Multiplication of matrices அப்படினா ஒரு ரெண்டு மேட்ரிக்ஸை எப்படி மல்டிப்ளை பண்ணனும் அவ்வளவுதான். பட் இருக்கிறதுல கொஞ்சம் பசங்க டஃபா ஃபீல் பண்ற ஒரு ப்ராப்ளம் அப்படினா மேட்ரிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஏன்னா அடிஷன் சப்ராக்ஷன் எல்லாமே டைரக்டா கரஸ்பாண்டிங் என்ட்ரி நீங்க ஆட் பண்ணியிருப்பீங்க சப்ராக்ட் பண்ணியிருப்பீங்க ஸோ அதனால அதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருந்திருக்கும் பட் மல்டிப்ளிகேஷன் பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு பட் அந்த விஷயங்களை நீங்க கரெக்டா புரிஞ்சுட்டீங்கன்னா இருக்கிறதுலே ரொம்ப ஈஸியானது தான் மல்டிப்ளிகேஷனும் கூட ஓகேவா ஸோ அதுல மல்டிப்ளிகேஷன் ஆஃப் மேட்ரிசஸ் எப்படி பண்ணணும் அப்படின்றதுக்கு போறதுக்கு முன்னாடி அதோட டெஃபினேஷன் என்னன்னு பார்த்துடலாம் ஸோ இங்க டெஃபினேஷன் அப்படின்னா என்ன அப்படின்றத இங்க நீங்க ஸ்லைட்ல பாருங்க the product of two matrices A and B is defined provided the number of columns in A is equal to the number of rows in B. So இதுதான் multiplication of any two matricesல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் என்ன அப்படின்னா number of column in A which is equal to number of row in B. ஜெனரலாவே ஒரு மேட்ரிக்ஸோட ஆர்டரை வந்து நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா நம்பர் ஆஃப் ரோ இன்டூ நம்பர் ஆஃப் காலம் அப்போ ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸோட நம்பர் ஆஃப் காலமும் செகண்ட் மேட்ரிக்ஸோட நம்பர் ஆஃப் ரோவும் ஈக்குவலா இருக்கணும் ஸோ இந்த ஸ்லைட்ல கிளியரா இருக்கு உங்களுக்கு பாத்தீங்கன்னாலே தெரியும் ஸோ A is representing the order is m cross n b க்கு வந்து n cross p ன்னு சொல்லி ரெப்ரசென்ட் பண்ணிருக்கோம் இல்லையா சோ இந்த ரெண்டுத்துலயுமே நான் உங்களுக்கு ஹைலைட் பண்ணிருக்கேன் n n ஈக்குவல் அப்படினா அதாவது A மேட்ரிக்ஸோட நம்பர் ஆஃப் காலமும் B மேட்ரிக்ஸோட நம்பர் ஆஃப் ரோவும் ஈக்குவலா இருக்கணும் இது ரெண்டும் ஈக்குவலா இருந்தா மட்டும் தான் உங்களால ப்ராடக்ட்டே பண்ண முடியும் இல்லனா ப்ராடக்ட் வந்து it does not exist இது ரொம்ப முக்கியமான விஷயம் ஏனா எல்லா மேட்ரிக்ஸையும் நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணிட முடியாது இதோட நம்பர் ஆஃப் காலம் in first matrix number of row in second matrix is must be equal இது சேமா இருந்துச்சுனா ப்ராடக்ட் எக்ஸிஸ்ட் ஆயிடும் சோ அதுக்கு அப்புறம் நீங்க என்ன ப்ரொசீஜரோ நீங்க அதை அப்ளை பண்ணி நம்ம வந்து மேட்ரிக்ஸ் ப்ராடக்ட் பண்ணிடலாம் இப்போ ரிசல்ட்டிங் மேட்ரிக்ஸ் என்ன ஆர்டர்ல வரும் அப்படினு பாத்தீங்கன்னா அதை ஈஸியா நம்ம இங்க இருந்தே ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் A மேட்ரிக்ஸோட நம்பர் ஆஃப் காலம் m இருக்கு இல்லையா அது நம்பர் ஆஃப் ரோ m உம் உங்களோட B மேட்ரிக்ஸோட நம்பர் ஆஃப் ரோ தட் இஸ் தி லாஸ்ட் ஒன் இது ரெண்டுமே m உம் p யும் தான் உங்களோட ரிசல்ட்டிங் மேட்ரிக்ஸா கிடைக்கும் சோ அதுதான் டைமென்ஷன் ஆஃப் AB ன்னு நான் இந்த ஸ்லைட்ல உங்களுக்கு நான் கொடுத்திருக்கேன் சோ டைமென்ஷன் ஆஃப் ABன்றது இங்க எப்படி இந்த ரெண்டு மிடில் டேர்ம் ஈக்குவலா இருக்கோ அந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீம் தான் நமக்கு ஆர்டரா கிடைக்கும் நீங்க அப்படி கூட அது ஒரு விஷுவலா கூட நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க மிடில்ல இருக்க ரெண்டு சேமா இருக்கணும் அந்த எக்ஸ்ட்ரீம்ல இருக்கிற ரெண்டு தான் நமக்கு ரிசல்ட்டிங் மேட்ரிக்ஸோட ஆர்டரா வரும் அப்படின்ற விஷயம் நீங்க ஞாபகம் வச்சிட்டீங்கன்னா கூட உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடலாம் சோ ஃபர்ஸ்ட் திங் ப்ராடக்ட் எக்ஸிஸ்ட் ஆகுதா இல்லையா அப்படின்றத நீங்க முதல்ல வெரிஃபை பண்ணிடுங்க சரி வெரிஃபை பண்ணிட்டீங்க இந்த ரெண்டுத்தோட ஆர்டர்ல ரெண்டுமே ஈக்குவலா இருக்கு சோ அப்ப அந்த ரிசல்ட்டிங் மேட்ரிக்ஸோட ஆர்டர் நமக்கு இப்ப என்னன்னு தெரிஞ்சாச்சு சோ அடுத்து இது எப்படி நான் மேட்ரிக்ஸ் வந்து ரெண்டையும் மல்டிப்ளை பண்றது அப்படின்ற விஷயம் தான் நம்ம அடுத்து பார்க்கணும் சோ ரெண்டுத்தோட இதையும் சோ another ஸ்லைட் நீங்க இங்க பாத்துக்கோங்க இதையுமே A B m cross n n cross B so ரெண்டுமே நடுவுல இருக்கிற ரெண்டுமே சேமா இருக்கணும் then only AB is defined and then order of AB which means your product resulting matrix order m cross P ஓகேவா சோ இத வந்து நல்லா விஷுவலைஸ் பண்ணி வெச்சு நீங்க ரிமெம்பர் பண்ணிட்டீங்கன்னா which is very very easy to do your product of any two matrices சோ அடுத்து இப்போ இந்த ஸ்லைட் பாத்தீங்கனாலே ரொம்ப ஈஸியா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் நான் இப்போ சொன்ன விஷயத்தை உங்களுக்கு ஒரு மேட்ரிக்ஸா ஒரு எக்ஸாம்பிளா நான் இங்க கொடுத்திருக்கேன் ஃபர்ஸ்ட் ABன்ற ஒரு ரெண்டு மேட்ரிக்ஸ் இருக்கு 2 1 1 4ன்றது A மேட்ரிக்ஸ் அதுக்கு அடுத்து ஒரு B மேட்ரிக்ஸ் கொடுத்திருக்கோம் இல்லையா 2 cross 3ல ஒரு B மேட்ரிக்ஸ் இருக்கு இந்த ரெண்டு மேட்ரிக்ஸையும் மல்டிப்ளை பண்ணி வந்திருக்கிற ஆன்சர் தான் ஈக்குவல் டுல இருக்கு இங்க நான் ஆர்டர் மட்டும் தான் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் ஓகேவா நாட் இன் தி ப்ரூஃப் சோ இப்போ ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸோட ஆர்டர் பாத்தீங்கன்னா 2 cross 2 இருக்கு செகண்ட் மேட்ரிக்ஸோட ஆர்டர் பாத்தீங்கன்னா 2 cross 3 இருக்கு சோ இப்போ இங்க ரெண்டுத்தோட அந்த மிடில் பொசிஷன் நான் மேட்ச் பண்ணி காமிச்சிருக்கேன் இல்லையா சோ அங்க பாருங்க அது பார்த்தால் மேட்ச் அது ரெண்டுமே ஈக்குவலா இருந்ததுன்னா அப்ப இங்க A மேட்ரிக்ஸோட ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு 2 இருக்கு B மேட்ரிக்ஸ்ல எண்ட்ல 3 இருக்கு அப்போ 2 cross 3ன்றது தான் உங்களோட ரிசல்ட்டிங் மேட்ரிக்ஸோட ஆன்சர்ல அதாவது உங்களுக்கு கிடைக்க போற ரிசல்ட்டிங் மேட்ரிக்ஸ் வந்து 2 cross 3 ஆர்டர்ல இருக்கும் ஓகேவா சோ இப்போ ஆர்டரை பத்தி ஒரு கிளாரிட்டி வந்துருச்சு அப்படினா அடுத்து நம்ம இத எப்படி ப்ரோசீட் பண்ணலாம் எப்படி ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணலாம் அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம் ஓகேவா
And one more thing, it is there in the slide. இங்க BA பார்த்திருக்கோம். BA is undefined ன்னு கொடுத்திருக்காங்க. அதாவது commutative property. Commutative property வந்து என்ன சொல்லுது? AB is equal to BA. அது எல்லாம் நமக்கு தெரியும் இல்லையா? பட் AB BA அப்படின்ற விஷயம் இங்க மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன்ல வந்து it is not satisfied. இது வந்து நீங்க அடுத்தடுத்து வர ப்ராப்ளம்ஸ்ல எக்ஸசைஸ்ல இந்த ப்ராப்ளம்ஸ் தான் நம்ம வெரிஃபை பண்ண போறோம். அங்க பார்க்கும் பொழுது நான் உங்களுக்கு இன்னும் கிளியரா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். And the next one, so matrices product. So மூணு விஷயங்கள் தான் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ரெண்டு மேட்ரிக்ஸ் கொடுத்திருக்காங்கன்னா அந்த மேட்ரிக்ஸ் ரெண்டுத்தோட மேட்ரிக்ஸோட ஆர்டர் எழுதிக்கோங்க. அதோட மிடில் பொசிஷன்ஸ் ரெண்டும் சேமா இருக்கா, ஓகேவா? நம்பர் ஆஃப் காலம் இன் ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ், நம்பர் ஆஃப் ரோ இன் செகண்ட் மேட்ரிக்ஸ், அது ரெண்டுமே சேமா இருக்கான்னு பாருங்க. அது ரெண்டுமே சேமா இருந்துச்சு அப்படின்னா ப்ராடக்ட் எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ ஃபைண்ட் அவுட் த ரிசல்ட்டிங் டைமென்ஷன். அப்போ ரிசல்ட்டிங் டைமென்ஷன் என்ன வரும்? இங்க இருக்கிற ஃபர்ஸ்ட்டும் அங்க இருக்கிற லாஸ்ட்டும் அது ரெண்டும் மர்ஜ் ஆகிறது தான் நமக்கு ரிசல்ட்டிங் மேட்ரிக்ஸா வரும், ஓகேவா? ஸோ அண்ட் finally arrange the numbers in an easy way to compute to avoid confusions. ஸோ அதை எப்படி அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்றத நான் அடுத்து உங்களுக்கு வர ஸ்லைட்ஸில் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த விஷயங்களை நீங்கள் கிளியராக மைண்டில் வச்சுட்டிங்கன்னா ஒரு ரெண்டு மேட்ரிக்ஸை எப்படி நம்ம மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்றது ரொம்ப ஈஸி. ஃபஸ்ட்டு ஒரு 1 or 2 ப்ராப்ளம் நீங்கள் பண்ணுறப்போ சின்ன சின்ன ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். பட் ஒன்ஸ் நீங்கள் அது நல்லா புரிஞ்சுட்டீங்க, நீங்களே அது ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங், நிறைய ப்ராப்ளம் போட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா டைரக்டாவே நீங்க பண்ணிடலாம். அந்த எக்ஸ்பிளனேஷன் ஸ்டெப்ஸ் எல்லாம் நமக்கு தேவைப்படாது. அது நீங்க அந்த கிளாரிட்டி கிடைக்கிற வரைக்கும் நீங்க அதை பண்ணுங்க. அதுக்கப்புறம் அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு டைரக்டா போயிடலாம். அது எப்படின்றத அடுத்து வர்ற ப்ராப்ளம்ஸ்ல நான் உங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன், ஓகேவா? ஸோ நவ் லெட்ஸ் கோ ஃபார் த ப்ராப்ளம். தேங்க்யூ. ஸோ இப்போ உங்களுக்கு நான் மேட்ரிசஸ் சாப்டரில் எக்ஸசைஸ் 3.18 இருக்கிற கொஸ்டின் நம்பர் 1, 2, 3 and 4 இதனால தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இதில் எல்லாமே வந்து which is related to your matrix multiplications. வாங்க பார்க்கலாம். Once again, I recall the definition of matrix multiplication. To multiply any two matrices, the number of column in the first matrix must be equal to the number of row in the second matrix. So, இந்த ஒரு விஷயம் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதோட காலமும் ரோவும் ஈக்குவலாக இருந்தால் மட்டும்தான் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் எக்ஸிஸ்ட் ஆகும். அதர்வைஸ் இட் டசன்ட் எக்ஸிஸ்ட், ஓகே? ஸோ இந்த விஷயம் ஞாபகம் இருந்தாலே போதும். நீங்கள் அடுத்த ஸ்டெப் என்னவோ நம்ம அதை ப்ரொசீட் பண்ணிடலாம், ஓகே? This is your first problem. Question number 1. Find the order of the product matrix AB. So, இந்த ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ப்ராடக்ட் மேட்ரிக்ஸ் ஏபியோட ஆர்டர் தான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறீங்க. ஸோ இதில் ரெண்டு கொடுத்துருக்காங்க, ஆர்டர் ஆஃப் ஏ அண்ட் ஆர்டர் ஆஃப் பி கொடுத்துருக்காங்க. ரெண்டுத்தோட ஆர்டருமே 3x3. ஸோ சொல்யூஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி ஆர்டர் ஆஃப் ஏபி போட்டுட்டு இந்த மாதிரி ரெண்டையுமே பக்கத்தில் எழுதிக்கோங்க. தென் இது ஒரு விசுவலைஸ் ஃபார்மில் இருக்கும் பொழுது உங்களுக்கு அது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக மெமரி ஆகிடும். ஸோ இந்த ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸோட செகண்ட் மேட்ரிக்ஸோட ஃபர்ஸ்ட்டும் ஈக்குவலாக இருக்குது இல்லையா? ஈக்குவலாக இருந்துச்சுன்னா ப்ராடக்ட் எக்ஸிஸ்ட் ஆகிடும். ப்ராடக்ட் எக்ஸிஸ்ட் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணிடலாம், இதோட ஆர்டர் என்னன்றது ஈஸியாக சொல்ல முடியும். ஸோ இந்த கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் நம்பர் ஆஃப் காலம் இன் ஏ இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் row in B. Therefore, the product AB is exist. இதை நீங்கள் சொல்லிட்டு தான் அதுக்கு அடுத்த ஆர்டரே எழுதணும். இந்த விஷயத்தை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடாதீங்க, ப்ராடக்ட் எக்ஸிஸ்டா இல்லையான்றது. Therefore, the product is exist. So, order of ABன்றது நான் என்ன சொன்னேன், the first one and the last one. So, that also again 3x3. So, order of AB also here it is 3x3. So, நீங்கள் இதை யூஸ் பண்ணி நீங்கள் இதோட ரிமைனிங் ப்ராப்ளம்ஸை நீங்களாக ட்ரை பண்ணி பாருங்கள். So this is your second problem. So this also the same one. இங்கேயும் நம்ம order தான் find out பண்ண போகிறோம். If A is of order P cross Q and B is of order Q cross R. So ரெண்டுத்தோட order கொடுத்துருக்காங்க and you have to find out the order of AB and BA. So நான் first இங்கே order of AB find out பண்ணியிருக்கேன். So அது previous problem மாதிரி தான். AB யோட orders ரெண்டையும் எழுதிக்கோங்க. P cross Q, Q cross R. So இங்கே வந்து number of column in A அங்கே வந்து Q இருக்கு and number of row in B அங்கேயும் Q தான் இருக்கு. So they are equal. They are equal na product exist agum. So order of AB which is nothing but your first and last of the first and second matrix. So which means it is P cross R. Okay va? So நம்ம previously என்ன பண்ணமோ அதே தான் இங்கேயும் பண்ணிருக்கோம். So அடுத்து வந்து order of BA என்னன்றது next அடுத்து வர ஸ்லைட்ல பாருங்க. ஸோ இந்த ஸ்லைடில் பாருங்கள், ஆர்டர் ஆஃப் பிஏ கொடுத்துருக்கேன், Q cross or P cross Q. ஸோ இங்கே நமக்கு நம்பர் ஆஃப் காலமும் நம்பர் ஆஃப் ரோவும் நாட் ஈக்குவலாக இருக்குது, தே ஆர் நாட் சேம்.
அப்போது இங்கே ப்ராடக்ட் எக்ஸிஸ்ட் ஆகாது. ஸோ ப்ராடக்ட் எக்ஸிஸ்ட் ஆகாத பட்சத்தில் நம்ம ஆர்டர் ஆஃப் பிஏ சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ we can conclude or answer the product of BA does not exist. ஓகே, ஸோ இதுக்கு மேலே நீங்கள் ப்ரொசீட் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ ஒன்ஸ் அது ஈக்குவலாக இருந்ததுன்னா மட்டும் நீங்கள் இங்கே ப்ராடக்ட் எக்ஸிஸ்ட் ஆகுன்ற விஷயத்தை மறக்காமல் சொல்லிவிட்டு நீங்கள் ஆர்டர் கொடுங்க. இஃப் they are not equal, it is no need to write the order of BA. So you can conclude here the product does not exist. This is your third problem. Question number 3. A has A rows and A plus 3 columns. B has B rows and 17 minus B columns. And if both products AB and BA exist, find AB. ஸோ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஸ்டினை முதல்ல நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஏன்னா இங்கே 2 மேட்ரிக்ஸ் ஏ பின்னு இருக்கு. இங்கே ரோ அண்ட் காலம் வந்து வேரியபிளில் கொடுத்துருக்காங்க. திஸ் இஸ் நாட் நம்பர்ஸ் இல்லையா? அப்போது வேரியபிளில் இருக்கும் பொழுது தான் நமக்கு கன்ஃபியூஷன்ஸே வரும். ஸோ இது சிம்பிள் தான். நம்ம இந்த லாஜிக் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோன்னா நம்ம ஈஸியாக ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ணிடலாம். ஸோ ஏ ஹேஸ் ஏ ரோ அண்ட் ஏ ப்ளஸ் 3 காலம் அப்படின்றப்போ நீங்கள் இங்கே ஃபஸ்ட்டு பாருங்கள், நான் ஆர்டர் ஆஃப் ஏ என்ன எழுதியிருக்கேன்னு. Order of A cross A plus 3 which means number of row into number of column. அதனால ரோவை ஃபஸ்ட் எழுதிட்டு அடுத்து காலம் எழுதியிருக்கேன். அதே தான் நெக்ஸ்ட் பி மேட்ரிக்ஸ்க்கும் எழுதியிருக்கேன். ஆர்டர் ஆஃப் பி கிவனில் நமக்கு வந்து பி ரோ அண்ட் 17 மைனஸ் பி காலம்னு செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. நம்ம அதை வந்து நம்ம எப்படி நம்ம ஒரு ஆர்டர் ஃபார்மேட்டில் எழுதுவோமோ அப்படி நீங்கள் ரெப்ரசென்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ரோ எழுதணும், அடுத்து காலம் எழுதணும். தட்ஸ் வை ஐ ஹவ் ரிட்டர்ன் ஹியர் ஆர்டர் ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு பி கிராஸ் 17 மைனஸ் பி. ஸோ திஸ் இஸ் யுவர் இனிஷியல் ஸ்டெப். நீங்கள் முதல்ல இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோங்க. என்ன கிவனில் இருக்குது அதை எப்படி நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் நோட்டேட் பண்ணணுன்றது பண்ணிட்டீங்கனாலே அடுத்து நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் பை ஸ்டெப் போகிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது நான் ஆர்டர் ஆஃப் ஏ எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட்டு ஆர்டர் ஆஃப் பி கொடுத்துருக்கிற ரோ அண்ட் நம்பர் ஆஃப் ரோ இன்டூ நம்பர் ஆஃப் காலம் ஃபார்மேட்டில் எழுதிட்டேன். ஓகே, அடுத்த கிவன் இங்கே என்ன இருக்குது? இது வந்து இட் இஸ் கிவன் ஹியர். இஃப் கண்டிஷன் இருந்தாலே அது வந்து கிவன் அப்படின்றது மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ த நெக்ஸ்ட் கிவன் இஸ் both product AB and BA exist. This is what a very very important key point it is given in the problem. ப்ராடக்ட் எப்போ எக்ஸிஸ்ட் ஆகும்? உங்களோட ஆர்டர் இது ரெண்டுத்துலேயுமே ஆர்டர் ஆஃப் ஏபியில் இருக்கிற நம்பர் ஆஃப் காலமும் நம்பர் ஆஃப் ரோவும் ஈக்குவலாக இருந்தால் தான் ப்ராடக்ட் எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ நீங்கள் இந்த கண்டிஷன்ஸ் அப்ளை பண்ணி தான் இந்த ப்ராப்ளமை வந்து ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணவே போகிறீங்க. ஓகேவா? ஸோ இந்த கண்டிஷன்ஸ் தான் இங்கே ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த ப்ராப்ளமை நம்ம ப்ரொசீட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய பாயிண்ட்டும் கூட. ஸோ இங்கே நீங்கள் கிளியராக இதை பார்த்தீங்கனாலே புரியும். இந்த வந்து ஆர்டர் ஆஃப் ஏபி நான் எப்போவுமே நம்ம என்ன ஃபார்மேட்டில் எழுதுவோமோ அந்த ஃபார்மேட்டில் கொடுத்துருக்கேன்னா, ஸோ இங்கே கிவன் கண்டிஷன் வந்து ப்ராடக்ட் ஏபி எக்ஸிஸ்ட் ஆகும்னு சொல்லிட்டாங்க. எக்ஸிஸ்ட் ஆகும் அப்படின்னா என்ன கண்டிஷன்? கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸில் இருக்கிற நம்பர் ஆஃப் காலமும் செகண்ட் மேட்ரிக்ஸில் இருக்கிற நம்பர் ஆஃப் ரோவும் ஈக்குவல்னு அர்த்தம் இல்லையா? ஸோ அதனால தான் நான் இங்கே ஈக்குவல் டு சிம்பிள் கொடுத்துருக்கேன். ஸோ இஃப் தே ஆர் ஈக்குவல், இது வந்து இட் இஸ் கிவன் தட் ப்ராடக்ட் ஏபி எக்ஸிஸ்ட்ன்றனால நான் அந்த பர்டிகுலர் வேரியபிள்ஸை மட்டும் எடுத்து ஒரு ஈக்குவேஷனாக மேக் பண்ணியிருக்கேன். தட் இஸ் வாட் மை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். நீங்கள் இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும். நம்பர் ஆஃப் காலம் இன் ஏ இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ரோஸ் in B, that is A plus 3 is equal to B. Just you mention this equation number 1. ஸோ ஆர்டர் ஆஃப் ஏபியிலேருந்து நம்ம ஒரு ஈக்குவேஷன் மேக் பண்ணிட்டோம். அடுத்த கண்டிஷன் நமக்கு ஆர்டர் ஆஃப் பிஏவும் கொடுத்துருக்காங்க ப்ராடக்ட் எக்ஸிஸ்ட் ஆகும்னு. ஸோ நான் நெக்ஸ்ட் வந்து ஆர்டர் ஆஃப் பிஏ இங்கே எடுத்து எழுதியிருக்கேன். அதே தான், அதே பிக்சர் ஃபார்மேட் தான். இங்கேயுமே வந்து நம்பர் ஆஃப் காலம் இன் பி இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ரோ இன் ஏ. அப்போ இங்கே நமக்கு 17 மைனஸ் பியும் ஏவும் ஈக்குவல்னு அர்த்தம் இல்லையா? ஸோ அதை ஒரு ஈக்குவேஷனாக மேக் பண்ணி அது வந்து நீங்கள் செகண்ட் ஈக்குவேஷன் சொல்லி நேம் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ கிவன் தட் ப்ராடக்ட் பிஏ எக்ஸிஸ்ட், therefore number of columns in B is equal to number of rows in A, therefore 17 minus B is equal to A. This is your second equation. ஸோ இப்போ நம்ம கழிச்சிருக்கிற அந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அண்ட் செகண்ட் ஈக்குவேஷனை நான் எலிமினேஷன் மெத்தட் அப்ளை பண்ணி அந்த ரெண்டு அன்னோன் குவான்டிட்டி ஏ அண்ட் பி ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே வந்து ரெண்டு ஈக்குவேஷன்ஸுமே இருக்குது. ஸோ இது கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். நான் வந்து வேரியபிள் ஒன் சைடு அண்ட் கான்ஸ்டன்ட் ஒன் சைடு டிரான்ஸ்போஸ் பண்ணி எடுத்திருக்கேன். ஓகேவா? ஸோ நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி உங்களோட ரெண்டு ஈக்குவேஷன்ஸுமே கிடைக்கும். இங்கே டைரெக்டாகவே பி வந்து ஆல்டர்னேட் சைனில் இருக்கிறனால நம்ம பியை ஃபஸ்ட்டு எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ பி எலிமினேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்து ஆட் தான் பண்ண போகிறேன் ரெண்டு ஈக்குவேஷனையும். ஸோ ஏ ரெண்டுமே பாசிட்டிவ் சைன் தான். ஆட் பண்ணோம்னா 2a கிடைக்கும். இந்த பக்கம் வந்து RHSல -317 இருக்குது. ஸோ யோர் ஆன்சர் இஸ் 14.
தென் யூ டிரான்ஸ்போஸ் யுவர் 2 நெக்ஸ்ட் சைட். 2 வந்து இங்கே ஏயோட ப்ராடக்டில் இருக்குது. அப்போது அடுத்து அந்த பக்கம் நீங்கள் டிரான்ஸ்போஸ் பண்ணும்பொழுது டிவிஷனில் போகும். ஸோ A is equal to 14 divided by 2. your answer is 7. ஸோ பை எலிமினேஷன் மெத்தட் மூலமாக நீங்கள் ரொம்ப சிம்பிளாக ஏயோட ஆன்சரும் பியோட ஆன்சரும் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ ஐ ஹோப் யூ நோ தட் எலிமினேஷன் மெத்தட், ரைட்? ஸோ உங்களுக்கு ஏயோட ஆன்சர் வந்து 7ன்னு கிடச்சிருக்கு இல்லையா? ஸோ இப்போ இந்த ஆன்சரை நீங்கள் ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் ஃபர்ஸ்ட்லேயோ இல்லை செகண்ட்லேயோ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா நமக்கு பி கிடச்சிடும். ஓகே, ஸோ நான் இங்கே வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். A + 3 = B. If you are substituted A is equal to 7, now 7 + 3 is equal to B, which means B is equal to 10. ஸோ எலிமினேஷன் மெத்தட் மூலமாக ரொம்ப சிம்பிளாக நீங்கள் உங்களோட அன்னோன் குவான்டிட்டிஸை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த பர்டிகுலர் ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் ப்ராப்ளம்ஸ் வந்து வேரியபிள்ஸில் கொடுத்துருக்காங்கனாலே அது எலிமினேஷன் ஒரு சப்ஸ்டியூஷன் மெத்தடில் தான் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும் பை மேக் யூஸ் ஆஃப் யுவர் கிவன் கண்டிஷன். ஸோ இங்கே ப்ராடக்ட் ஏபி அண்ட் பிஏ எக்ஸிஸ்ட்னு கொடுத்துருக்கிற அந்த ஒரு கண்டிஷன் தான் உங்களோட கீ பாயிண்ட்டே. அதை வச்சு தான் நம்ம ஹோல் ப்ராப்ளமே சால்வ் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் யுவர் லாஸ்ட் ப்ராப்ளம் கொஸ்டின் நம்பர் 4. இங்கே 2 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க ஏ அண்ட் பின்னு. நீங்கள் இந்த ப்ராப்ளமில் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா ஃபைண்ட் ஏபி பிஏ அண்ட் செக் இஃப் தே ஆர் ஈக்குவல். ஏபி இஸ் ஈக்குவல் டு பிஏவான்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணணும். ஓகேவா? ஸோ இங்கே வந்து ஃபஸ்ட்டு நம்ம ப்ராடக்ட் கண்டுபிடிக்கணுன்னாலே நீங்கள் முதல்ல வந்து ஆர்டர் செக் பண்ணி ப்ராடக்ட் எக்ஸிஸ்ட் ஆகுதா இல்லையா அதை வெரிஃபை பண்ணிட்டு தான் நீங்கள் பண்ணணும். ஸோ அதனால தான் நான் இங்கே இனிஷியலாக ஃபஸ்ட்டு ஆர்டர் ஆஃப் ஃபஸ்ட் நான் ஏபி ப்ராடக்ட் பண்ண போகிறேன். ஸோ ஆர்டர் ஆஃப் ஏபி ஃபஸ்ட் நான் வெரிஃபை பண்ணியிருக்கேன். ஆர்டர் ஆஃப் ஏபியில் வந்து ஏயோட ஆர்டர் 2x2 அண்ட் பியோட ஆர்டருமே 2x2 தான். ஸோ இங்கே நம்பர் ஆஃப் காலம் இன் ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ் அண்ட் நம்பர் ஆஃப் ரோ இன் செகண்ட் மேட்ரிக்ஸ் ஈக்குவலாக இருக்கிறனால உங்களுக்கு இங்கே ப்ராடக்ட் எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ அதோட ரிசல்ட்டிங் மேட்ரிக்ஸ் உங்களோட ஏபி நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறீங்க இல்லையா, அதோட ஆர்டர் வந்து உங்களுக்கு 2x2ல் வரணும். ஒருவேளை நீங்கள் இப்போ ப்ரொசீட் பண்ணதில் ஏதாவது ராங் ஆர்டர் வந்துச்சுன்னா உங்களோட கேல்குலேஷன் எங்கேயோ தப்பாக இருக்குன்றது நீங்கள் அதை வச்சே கூட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஆர்டர் வெரிஃபை பண்ணியாச்சு. ஸோ இது ஈக்குவலாக இருக்கிறனால இங்கே ப்ராடக்ட் ஏபி எக்ஸிஸ்ட் ஆகும்னு நான் சொல்லிட்டேன். ஸோ அடுத்த ஸ்டெப் நம்ம அதை எப்படி இப்போ ப்ராடக்ட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இந்த ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் நான் ஃபஸ்ட்டு வந்து ஏபி எடுத்து எழுதிட்டேன். நான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட மேட்ரிக்ஸ் ஏ அண்ட் மேட்ரிக்ஸ் பி என்னவோ அதை தான் நான் எடுத்து எழுதியிருக்கேன். 2 மேட்ரிக்ஸையும் கொடுத்துருக்கிற கிவன் மேட்ரிக்ஸை எடுத்து எழுதியாச்சு. அண்ட் செகண்ட் ஸ்டெப் அப்படின்னா என்னென்னா இங்கே நான் என்ன கொடுத்துருக்கேன்னா பொசிஷனிங் த மேட்ரிக்ஸ்னு சொல்லலாம். பொசிஷனிங் அப்படின்றது வந்து இட் இஸ் நாட் நெசசரி ஆர் நாட் கம்பல்சரி டு ரைட். இது வந்து ஃபஸ்ட்டு இனிஷியலாக நம்ம ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக எழுதுகிற ஒரு ஸ்டெப் தான். நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் புரிஞ்சிடுச்சு அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்டெப்பை வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு டைரெக்டாக உங்களோட 3rd ஸ்டெப்பில் இருந்தே நீங்கள் உங்களோட ஆன்சரை கொடுத்துடலாம். ஸோ இந்த பொசிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நாங்கள் கொடுத்துருக்கிறது வந்து ரோ பை காலமாக கொடுத்துருப்பேன். ஏன்னா மல்டிப்ளிகேஷன் ஆஃப் மேட்ரிசஸ் வந்து நம்ம ரோ பை காலம் மெத்தட்னு சொல்லலாம். ரோ பை காலம் மெத்தட் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸோட ரோவையும் செகண்ட் மேட்ரிக்ஸில் இருக்கிற ஒரு காலமையும் ப்ராடக்ட் பண்ணுறதுன்னு தான் அர்த்தம். ஸோ அந்த ஒரு பெர்செப்ஷனில் தான் நான் உங்களோட பொசிஷனிங் மேட்ரிக்ஸை செட் பண்ணியிருப்பேன். இதை நீங்கள் நல்லா பார்த்தீங்கனாலே உங்களுக்கு கிளியராக புரியும். ஃபர்ஸ்ட் ரோவில் என்ன இருக்கும்னா ஃபர்ஸ்ட் ரோ இன்ட்டு ஃபர்ஸ்ட் காலம், அது ஃபர்ஸ்ட் பொசிஷனில் இருக்கும். செகண்ட் பொசிஷனில் ஃபர்ஸ்ட் ரோ இன்டூ செகண்ட் காலம் இருக்கும். அதே மாதிரி செகண்ட் ரோவில் செகண்ட் ரோ இன்டூ செகண்ட் காலம் ஃபர்ஸ்ட் காலம் இருக்கும். அடுத்து வந்து செகண்ட் ரோ இன்டூ செகண்ட் காலம் இருக்கும். ஸோ இந்த விஷயம் நீங்கள் இங்கே கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க. இந்த ரோ பை காலம் எப்படி பொசிஷன் பண்ணுறோன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட அடுத்த ஸ்டெப் ரொம்ப ஈஸி. அதாவது ஒரு பொசிஷனில் இருக்கிற கரஸ்பாண்டிங் என்ட்ரிஸை அதாவது ப்ராடக்ட்னு நம்ம சொல்லிட்டோம் இல்லையா. அப்போ இங்கே ப்ராடக்ட் தான் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பொசிஷனில் என்ன இருக்குது 2 5 1 2 இருக்கா. அப்போ 1 2 ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸில் இருக்கிற ஃபஸ்ட்டையும் செகண்ட் மேட்ரிக்ஸில் இருக்கிற ஃபஸ்ட்டையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணுறீங்க. விச் மீன்ஸ் 2 × 1 2. அடுத்து அதே ஃபஸ்ட்டில் அங்கே இருக்கிற 5ஐயும் செகண்ட் மேட்ரிக்ஸில் இருக்கிற 2 அந்த கரஸ்பாண்டிங் பொசிஷன்ஸை மல்டிப்ளை பண்ணணும். தட் இஸ் 5 × 2 10. அதுதான் உங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து நான் 2 + 10ன்னு எழுதியிருப்பேன். இன்பிட்வீன் நீங்கள் சிம்பிள் வந்து ப்ளஸ் கொடுக்கணும். ஒருவேளை உங்களுக்கு செகண்ட் பொசிஷனில் மல்டிப்ளை பண்ணுறப்ப மைனஸ் வந்தால் நீங்கள் மைனஸ் கூட கொடுத்துக்கலாம். பட் த காமன் ப்ரொசீஜர் இஸ் வி வாண்ட் டு கிவ் த ப்ளஸ் சிம்பிள் இன் பிட்வீன். ஓகேவா? அடுத்து செகண்ட் பொசிஷன் பாருங்கள். 2 × -3 -6 ப்ளஸ் 5 5s are 25. ஸோ ஃபர்ஸ்ட் ரோ கம்ப்ளீட் பண்ணிட்டோமா. அடுத்து செகண்ட் ரோக்கு வாங்க. செகண்ட் ரோவில் இருக்க 2ஐயும் ப்ராடக்ட் பண்ண போகிறோம். ஸோ 4ஐயும் 1ஐயும் மல்டிப்ளை பண்ணணும். 1 4 is 4 ப்ளஸ் 3ஐயும் 2ஐயும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 3 2s are 6.
Similarly, the last one, 4 3s are minus 12 plus 5 3s are 15. So, in the positioning the matrix, நீங்கள் கொஞ்சம் initially practice பண்ணிக்கோங்க. Once நீங்கள் practice பண்ணிட்டீங்கன்னா, the corresponding entries இந்த மாதிரி multiply பண்ணீங்கன்னா, உங்களுக்கு next step easy-ஆ கிடைச்சிரும். இதுக்கு அடுத்து final step தான். Final step, just you are adding or subtracting according to the symbol. அவ்வளவுதான் இல்லையா? ஸோ இவ்வளோ தான் ப்ராடக்ட் ஆஃப் ஏபின்றது. இதே ப்ரொசீஜர் தான் நான் அடுத்து ப்ராடக்ட் ஆஃப் பிஏக்கும் நான் அப்ளை பண்ணி சால்வ் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைட் நீங்கள் நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ப்ராடக்ட் ஆஃப் பிஏ. ஸோ இந்த ஸ்லைட்லேயும் பாருங்கள், பிஏன்றப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு பி மேட்ரிக்ஸ் எழுதணும், அடுத்து ஏ மேட்ரிக்ஸை எழுதணும். ரெண்டு மேட்ரிக்ஸையும் வச்ச பிறகு நெக்ஸ்ட்டு பொசிஷனிங் த மேட்ரிக்ஸ். பொசிஷனிங் த மேட்ரிக்ஸ்ன்றது ரோ பை காலம் மெத்தட். ரோன்றது ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸ்க்கும் காலம்ன்றது செகண்ட் மேட்ரிக்ஸ்க்குன்றதை நீங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணுங்க முதல்ல. அப்போது நான் ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸில் இருக்க ரோவையும் செகண்ட் மேட்ரிக்ஸில் இருக்க காலமையும் ஃபஸ்ட் எழுதியிருக்கேன்னா, அடுத்து செகண்ட் பொசிஷனில் ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸில் இருக்கிற ரோ அண்ட் செகண்ட் மேட்ரிக்ஸில் இருக்க காலம். ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டு காலம் தான் இருக்குது. ஸோ அது முடிஞ்சிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோக்கு மூவ் பண்ணிவிடுங்க. செகண்ட் ரோவில் இருக்கிற அண்ட் செகண்ட் ரோ அண்ட் ஃபர்ஸ்ட் காலம், செகண்ட் ரோ அண்ட் செகண்ட் காலம். ஸோ இந்த மாதிரி பொசிஷனிங் நீங்கள் பண்ண பிறகு அதோட கரஸ்பாண்டிங் என்ட்ரிஸை மல்டிப்ளை பண்ணி அதுக்கப்புறம் நம்ம ஃபைனல் மேட்ரிக்ஸ் வந்து சால்வ் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஃபைனலி இங்கே ஏபி அண்ட் பிஏவோட ஆன்சர் கொடுத்துருக்கேன். இந்த ப்ராப்ளமே வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, செக் இஃப் தே ஆர் ஈக்குவல் ஆர் நாட் இல்லையா? இப்போ ரெண்டுத்தோட நீங்கள் ஆன்சர்ஸ் பாருங்கள், ரெண்டுமே வந்து இட்ஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். அப்போ ரெண்டு மேட்ரிக்ஸோட ஆன்சருமே ஈக்குவல் கிடையாது. ஸோ தே ஆர் நாட் ஈக்குவல். ஸோ திஸ் இஸ் த ப்ரொசீஜர் ஹவு டு டூ ப்ராடக்ட் ஆஃப் மல்டிப்ளிகேஷன்ஸ். ஓகே, ஸோ நீங்கள் இந்த ஐடியாவை அப்ளை பண்ணி நீங்கள் ரொம்ப ஈஸியாக உங்களோட மேட்ரிக்ஸை நீங்கள் மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ அப்ளை பண்ணி ட்ரை பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ரிமைனிங் ப்ராப்ளம் எப்படி பண்ணணுன்றதை இன்னும் டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ.